الحمد لله نحمده ونصلي ونسلم على رسوله الكريم أما بعد فيقول الله سبحانه وتعالى في القرآن الكريم: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. وقال أيضا: يا أيها الذين آمنوا اتقوا الله ولتنظر نفس ما قدمت لغد واتقوا الله إن الله خبير بما تعملون. وقال أيضا: بل تؤثرون الحياة الدنيا والآخرة خير وأبقى. صدق الله العظيم. وقال نبينا محمد صلى الله عليه وسلم: من عاش على شيء مات عليه ومن مات على شيء بعث عليه. رواه البيهقي أو كما قال صلى الله عليه وسلم. புகழனைத்தும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒருவனுக்கு உரித்தாகும். ஸலாத்தும் ஸலாமும் இறுதி நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அன்னாரின் வாழ்க்கை வழிமுறைகளை அணுவணுவாக எடுத்து நடந்து உலகத்தில் அல்லாஹ்வுடைய ரிபாவை, திருப்தியை, சந்தோஷத்தை அடைந்து கொண்ட சஹாபாக்கள், தாபிஊன்கள், தபவு தாபிஈன்கள், முஸ்லிம்கள், மூமின்கள் அனைவர்கள் மீதும் உண்டாவதாக. புனித ஜும்மாவுடைய கடமை நிறைவேற்றுவதற்காக அல்லாஹ்வின் வீட்டில் ஒன்று கூடியிருக்கும் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமை இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எவைகளை நமது வாழ்க்கையில் அடுத்து நடக்குமாறு ஏவிருக்கிறானோ அப்படியான அல்லாஹ்வுடைய கட்டளைகளை மதித்து ஏற்று நடக்குமாறும், எவைகளை செய்ய வேண்டாம் என்று தடுத்திருக்கிறானோ, ஹராமாக்கியிருக்கிறானோ அப்படியான அல்லாஹ்வுடைய தடைகளை, ஹராம்களை, அல்லாஹ் வெறுக்கின்ற விடயங்களை முற்றுமுழுதாக தவிர்ந்து தக்வாவுடன் வாழுமாறு அடியேனையும் உங்களையும் நான் தக்வாவின் மூலம் வசிய செய்து கொள்கிறேன். இத்தகுல்லாஹ் ஹைசுமா குன்தும். ஹிஜ்ரி 1446 ஆண்டின் ஷாபான் மாதத்தின் 2வது ஜும்மாவுடைய கடமை நிறைவேற்றுவதற்காக நாம் ஒன்று கூடியிருக்கிறோம். ஷாபான் மாதம் ரமலான் மாதத்துக்கு முந்தைய மாதம். நபி அவர்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதிகமாக நோன்பு நோற்ற மாதம். அதேபோல் கண்ணியமானவர்களே, அதனுடைய 15ஆம் இரவு அல்லாஹ் தன்னுடைய அருள், பரக்கத், ரஹ்மத், மக்ஃபிரத், பாவ மன்னிப்பை பரவலாக வழங்குகின்ற ஒரு இரவு. சில ஹதீஸுடைய கருத்திலே அந்த இரவை உயிர்ப்பிப்பது, நல்ல அமல்கள் மூலம் ஹயாத்தாக்குவது தூண்டப்பட்டிருக்கிறது. அன்றைய நாள் நோன்பு பிடிப்பது சம்பந்தமாகவும் ஹதீஸ் வந்திருக்கிறது. 13, 14, 15 ஐயாமுல் பீர் என்று சொல்லக்கூடிய அந்த தினங்களை நாம் நோன்பு நோக்கின்ற பொழுது அந்த மாதத்துக்குரிய 3 நோன்பாகவும் அமையும். அந்த நடுப்பகுதியுடைய நோன்பும் அதற்குள்ளே அடங்கும். முன்னோர்களுடைய ஒரு வளமை என்னவென்றால், இப்னு ஹஜர் ரஹ்மஹுல்லாஹ் சொல்கிறார்கள், ஷாபான் மாதம் வந்துவிட்டால் முன்னைய காலத்து முஸ்லிம்கள், நல்லடியார்கள், அகப்பு அலா கலாமில்லா அலா கிதாபில்லா, அல்லாஹ்வுடைய கலாம் குர்ஆனுக்கு முக்கியத்துவம் கொடுப்பார்கள். ரமலானுக்கான ஒரு முன்னேற்பாடாக ஷாபான் மாதத்திலேயே முழு கவனத்தையும் குர்ஆனின் பக்கம் திருப்பி விடுவார்கள். தங்களுடைய ஜக்காத்துகளை கொடுக்க ஆரம்பிப்பார்கள். வருடாந்த அந்த ஜக்காத்தை கொடுக்க ஆரம்பிப்பார்கள். எனவே இப்படியான அமல்கள் மூலம் இந்த ஷாபானை சிறப்பாக்கி எதிர்வருகின்ற ரமலானை
ஆரோக்கியமாக, சிறப்பாக, செழிப்பாக அடைந்து அந்த ரமலானில் அல்லாஹ்வை திருப்திப்படுத்திய கூட்டத்திலே நம் அனைவர்களையும் அல்லாஹ் சேர்த்தருள்வானாக. பிரதானமான தலைப்பை நான் ஆரம்பிக்கும் முகமாக 2 சம்பவங்களை, 2 நிகழ்வுகளை கொண்டு ஆரம்பிக்கிறேன். நான் பேச இருக்கின்ற விடயம் என்ன கருப்பொருளில் உங்களோடு சில விடயங்களை பகிர்ந்து கொள்ளப் போகிறேன் என்பதை ஆரம்பத்தில் உங்களுடைய சிந்தனையிலே பதிப்பதற்காக. உலகை ஆண்ட மன்னர்களில் ஒருவர் தான் துல்கர்னைன் அலைஹிஸ்ஸலாம். ஒரு உலகத்துடைய ஆட்சி. வெள்ளிக்கிழமை ஓத வேண்டிய சூரத்துல் கஹஃப். இந்த அமலை செய்பவர்கள் மௌத்து வரைக்கும் தொடர்ந்து செய்யுங்கள். விடுபடக்கூடியவர்கள் அல்லது பொடுபோக்காக இருப்பவர்கள் இன்றிலிருந்து ஆரம்பிப்போம், வெள்ளிக்கிழமை சூரத்துல் கஹஃப் ஓதுவதற்கு முக்கியத்துவம் கொடுப்போம். தஜ்ஜாலை விட்டு பாதுகாப்பு, ஒளி கிடைக்கும், வாழ்க்கை செழிப்பு ஏற்படும். இந்த வெள்ளிக்கிழமை சென்ற வெள்ளிக்கிழமை மோதி இருந்தால் 2க்கு மத்தியிலே கண்ணியமானே காபத்துல்லாவுடைய தூரம் வரைக்கும் ஒளி கிடைக்கும் என்றெல்லாம் சொல்லப்பட்ட சூறாவில் இவர்களுடைய நிகழ்வு விவரிக்கப்படுகிறது. அல்லவர்களை பற்றி பிரஸ்தாபிக்கிறார். இறுதி பகுதியிலே 16வது ஜுஸுடைய இறுதி 1வது பக்கத்துடைய இறுதி ஆயத்தில் இவர்களுடைய நிகழ்வை அல்லாஹ் ஆரம்பிக்கிறார். துல்கர்னைனை பற்றி உங்களிடம் மக்கள் விசாரிக்கிறார்கள், கேட்கிறார்கள் என்ற அந்த ஆயத்தை கொண்டு அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட அந்த ஆட்சியுடைய எவ்வளவு பிரமாண்டமான ஆட்சி என்பதை அந்த ஒரு பக்கம் 1.5 பக்கங்களிலே அல்லாஹ் விவரிக்கிறார். விடயம் என்னவென்றால், இவர்களுடைய ஹதீஸிலே வந்த விடயம் அல்ல என்றாலும் முன்னைய காலத்திலே அது அறிவிக்கப்பட்டு வந்து அப்படியே பல கிதாபுகளிலே பதியப்பட்டிருக்கின்றன. இந்த நிகழ்வு, இந்த வசியத்துகள். மன்னர், உலகத்தை ஆண்ட அந்த மன்னர் தன்னுடைய இறுதி நேரத்திலே சில உபதேசங்களை, வசியத்துக்களை செய்தார்களாம். அந்த வசியத்துகளிலே 3 வசியத்துகள் கொஞ்சம் வித்தியாசமான வசியத், ஒரு அபூர்வமான அதிசயமான வசியத். ஒன்று சொன்னார்களாம், என்னுடைய மையத்தை, என்னுடைய ஜனாசாவை எடுத்து அடக்கத்துக்காக, நல்லடக்கத்துக்காக எடுத்து செல்கின்ற பொழுது 2 கைகளையும் வெளியே தொங்க போட்டு கொண்டு போக வேண்டும். 2 கைகளையும் கீழே அந்த கொண்டு போகின்ற அந்த சுந்தூக், அந்த நாசல் சொல்வார்கள், அதிலிருந்து கையை உள்ளே வைக்காமல் அதிலிருந்து கை வெளியே தொங்க வேண்டும். 2வது வசியத், என்னுடைய ஜனாசாவை எனக்கு வைத்தியம் செய்த வைத்தியர்கள் சுமக்க வேண்டும். கடைசி காலத்தில் நோய்வாய்ப்பட்ட பொழுது உலகத்தை ஆட்சி செய்த மன்னர் எப்படிப்பட்ட வைத்திய நிபுணர்களினால் வைத்தியம் செய்யப்பட்டிருக்கும், வைத்தியர்கள் சுமக்க வேண்டும். 3வது வசியத், என்னுடைய ஜனாசா, என்னுடைய மையத்துக்கு மேலே, நான் மூத்தாகிய பிறகு என்னுடைய மையத்துக்கு மேலே தங்கம் வெள்ளிகளை கொட்டுங்கள், தங்கம் வெள்ளிகளை கொட்டுங்கள். வித்தியாசமான 3 வசியத்துகள். விளக்கம் கேட்டார்கள். முதலாவது, ஏன் கைகளை வெளியே தொங்க விட்டு கொண்டு போக சொன்னீர்கள்? சொன்னார்களாம், உலகத்தை ஆட்சி செய்த நானும் கபருக்கு போகும் பொழுது உலகத்திலிருந்து எதையுமே கொண்டு செல்வதில்லை என்பதை உலகம் அறிய வேண்டும். ஏன் வைத்தியர்கள் சுமக்க வேண்டும் என்று சொன்னீர்கள்? எனக்கு வைத்தியம் செய்த வைத்தியர்களால் என்னுடைய மௌத்து எந்த நேரத்தில் முடிவெடுக்கப்பட்டிருக்கிறதோ அந்த மௌத்தை நான் அடையாமல் தடுக்க முடியாது. வைத்தியர்களினால் என்னுடைய மௌத்தை தடுத்து நிறுத்த முடியாது. மௌத்தாக வேண்டிய அந்த வினாடி நான் மௌத்தாகியே தீருவேன் என்பதை
எனக்கு வைத்தியம் செய்த வைத்தியர்களுடைய மையத்தை தூக்கிச் செல்வதன் மூலம் சமூகமும் புரிய வேண்டும், அவர்களும் உணர வேண்டும். தங்கம் வெள்ளிகளை ஏன் கொட்ட சொல்கிறீர்கள்? தங்கம் வெள்ளிகளை கொட்டி அடக்க சொல்லவில்லை, மையத்துக்கு மேலால் கொட்டி வையுங்கள். ஏன் தெரியுமா? நான் மௌத்தாகினால் ரூஹ் பிரிந்தால் உலகத்துடைய தங்கம் வெள்ளி, உலகத்துடைய காசி பணம், உலகத்துடைய வசதி வாய்ப்புகள் என்னுடைய மௌத்துக்கு பின்னால் உலகத்தில் எனக்கு எந்த பயனையும் அளிக்காது என்பதை மக்கள் புரிய வேண்டும். அன்பானவர்களே, இது ஒரு நிகழ்வு. இன்னும் ஒரு சம்பவம். அன்பானவர்களே, உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் எப்படிப்பட்டவர்கள் சொல்ல தேவையில்லை. சக்கராத்துடைய நிலைமையில் சாக்கப்பட்டார்கள். எங்கே? மெஹராபுக்குள் இமாமாக ஃபஜ்ர் தொழுகை சாக்கப்பட்ட அந்த காயத்தோடு குற்றுயிராக ஷஹாதத் பெற்று நெருங்கிக் கொண்டிருக்கின்ற பொழுது மகன் அப்துல்லா இப்னு உமர் ரலியல்லாஹு அப்துல்லாவுடைய மகன் அவருடைய தலையை எடுத்து தன்னுடைய தொடையிலே வைக்கிறார். தந்தையுடைய தலையை மகன் தன்னுடைய தொடையிலே வைக்கிறார். சொன்னார்கள் உமர் ரலியல்லாஹு மகனே அப்துல்லா, தலையை நிலத்திலே வை, பூமியில் வை. மகன் சொன்னாலும், தந்தை உங்களுடைய இறுதி கட்டம், சக்கராத்துடைய நிலைமை, இந்த கட்டத்தில் உங்களுடைய தலை என்னுடைய தொடையில் இருப்பதனால் என்னதான் நடக்கப் போகிறது? சொன்னார்களாம், மண்ணிலிருந்து வந்தேன், மண்ணை நோக்கி போக போகிறேன். இன்னும் ஒரு கருத்திலே, நீ என்னுடைய தலையை உன்னுடைய மடியிலே தொடையிலே சுமப்பது போன்று என்னுடைய பாவ சுமையை உன்னால் சுமக்க முடியாது அல்லவா? என்னை மண்ணிலே நிலத்திலே என்னுடைய தலையை வை. இந்த இரண்டு நிகழ்வுகளையும் ஒன்றிணைத்து சிந்தியுங்கள் கண்ணியமான நம்முடைய வாழ்க்கையை. எந்த வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறோம்? எப்படிப்பட்ட பாதையிலே போய்கொண்டிருக்கிறோம்? எதற்கு முக்கியத்துவம் கொடுக்கிறோம்? 12:45 நேரம். தூரம் சிந்திக்க தேவையில்லை. கடைசியாக இன்று 6 மணி முதல் இந்த 12:45 வரைக்கும் ஒரு சிந்தனை சிந்திப்போம். கொஞ்சம் வாழ்க்கையை அலசுவோம். கடைசி 6 மணி நேரத்தில் எத்தனை 10-100 வார்த்தைகள் பேசினேன்? அதுல எத்தனை வார்த்தை நன்மையானது, எத்தனை வார்த்தைகள் பாவத்துக்குரியது? எத்தனை விடயங்களை சிந்தித்தேன், எத்தனை நல்ல விடயம், எத்தனை பாவமான காரியம்? எத்தனை எட்டுக்களை காலெடுத்து வைத்து நடந்தேன், எத்தனை நடைகள், எத்தனை எட்டுக்கள் நன்மையை நோக்கி, எத்தனை எட்டுக்கள் பாவத்தை நோக்கி? பல விடயங்களை வாசித்தேன். சிலர்கள் செய்திகள் வாசித்திருப்போம், பேப்பர்கள் வாசித்திருப்போம், சிலர்கள் பேப்பரிலே கடலாசியிலே வாசித்திருப்போம், இன்னும் சில மீடியாக்களிலே வாசித்திருப்போம், பல தகவல்களை பார்த்திருப்போம். வாசித்தேன் எத்தனையோ விடயங்களை. வாட்ஸ்அப்பிலே வாசித்தேன், பேஸ்புக்கிலே வாசித்தேன், யூடியூபிலே, என்ன சோசியல் மீடியாக்களிலே பல விடயங்களை வாசித்தேன். கண்ணியமானவர்களே, இந்த கடைசி 6 மணி நேரத்துக்குள் அல்லாஹ்வுடைய குர்ஆனில் ஒரு ஆயத்தை ஓதினேன். சிந்திப்போம். ஒரு 100 சொற்களை வாசித்தேன் என்றால் அதில் எத்தனை சொற்கள் என்னுடைய நன்மையை எழுதப்படக்கூடியது? அல்லது எங்காவது நடந்த குறை, எங்காவது நடந்த கொலை, எங்காவது நடந்த திருட்டு, எங்காவது நடந்த கேவலமான சம்பவங்கள், இதை வாசித்து வாசித்து இறுதியிலே மனநோயாளியாக மாறுவதன் விஷயமே தவிர, கண்ணியமானவர்களே, இன்று 6 மணி நேரத்துக்கு ஒரு குர்ஆன் வசனம் ஓதினேன். வெள்ளிக்கிழமை விசேஷமாக நபி அவர்களுக்கு ஸலவாத்து சொல்ல வேண்டிய அந்த நாளில் இந்த 6 மணி நேரம், 6 மணி முதல் 12 மணி வரைக்கும் ஒரு ஸலவாத்து சொன்னேன். 4 மணி நேரத்துக்குள்ளே எத்தனையோ விடயங்கள் வாங்கியிருப்பேன், விட்டிருப்பேன், என்னவெல்லாம் செய்திருப்பேன்.
ரூபாய், 10 ரூபாய், 100 ரூபாய் சதக்கா கொடுத்தேனா? செலவழித்த செலவுகளிலே சதக்காவாக எத்தனை? அன்பானவர்களே, வாழ்க்கையை கொஞ்சம் சிந்தித்து உணர்ந்து நம்முடைய ரூட்டை, நாம் செல்லும் திசையை கொஞ்சம் மாற்றுவோம். எப்படியான வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறோம்? நம்முடைய அன்றாட செயற்பாடுகளிலே நமக்காக என்று என்ன செய்கிறோம்? நம்முடைய மௌத்தை அழகாக்கவென்று என்ன செய்கிறோம்? நம்முடைய கபரை அலங்கரிப்பதற்கென்று என்ன செய்கிறோம்? நம்முடைய செலவுகள், நம்முடைய வரவுகள், நம்முடைய அசைவுகள், நம்முடைய அமைதிகள் எதை நோக்கி சென்று கொண்டிருக்கிறது? கடைசியாக கழித்த இரவை எப்படி கழித்தோம்? கடைசியாக உறங்கி எழுந்தோமே, எத்தனை மணிக்கு உறங்கினோம்? அதுவரைக்கும் என்ன செய்தோம்? என்ன பார்த்தோம்? என்ன கேட்டோம்? என்ன பேசினோம்? இதங்கன்யமாலே நம்மை நாம் சிந்தித்துணர்ந்து நம்மை அல்லாஹ்வுடைய நல்வழியிலே தொடர்பிலே ஈடுபடுத்திக் கொள்வோம். முன்னோர்கள் இந்த தன்மையால் தான் முன்னேறினார்கள். அன்றாடம் தவறுகளுக்கு உடனுக்குடன் சுட தௌபா செய்தார்கள். நாம் தௌபாவுக்கு ஒரு நாளை ஒதுக்கி வைத்திருக்கிறோம். மன்னிக்க வேண்டும். அன்றைய நாள் ரமலான் மஸ்ஜிதை செழிப்பாக்குவது, ஹயாத்தாக்குவது, அமல்களில் ஈடுபடுவதை தவறாக சொல்லவில்லை. வாழ்க்கையில் ஆயுளில் வருடத்தில் ஒரு நாள் தான் தௌபாவுடைய நாளை ஒதுக்கினால் நாம் செய்வது மார்க்கத்தின் பார்வையில் பிழையானது. தௌபா நாளாண்டு. அன்பானவர்களே, இப்படி நாம் பேசிக்கொண்டு போகின்ற விடயம் அன்றாட வாழ்க்கையில் கொஞ்சம் அளந்து எடை போட்டு வடிகட்டி பார்ப்போம். தூய்மையாக எவ்வளவு போகிறது, தப்பி கழிவாக எவ்வளவு எஞ்சுகிறது என்று. நான் கூட சொல்லவில்லை. இன்று கடைசியாக கழித்த 6 மணித்தியாலங்களில் நம்முடைய வாழ்க்கையை முடிவெடுக்கலாம். ஒவ்வொரு நாளும் நம்முடைய தூக்கம்தான் நம்முடைய சக்கராத். ஒவ்வொருவரும் நாளாந்தம் நம்முடைய சக்கராத்தை பார்க்கிறோம். இரவில் எப்படி தூங்குகிறேன், உறங்குகிறேன், எந்த நிலைமையில் உறங்குகிறேன், அந்த நிலைமையில் தான் மௌத்து வரும். வாழ்க்கையில் எதிலே லைஃபோடு இன்பத்தோடு சொல்லும் இன்ட்ரெஸ்டாக ஒன்றை எதிலே மிகவும் இன்பம் ஜொலியாக எடுத்துக் கொள்வோமோ, அது நமக்கு பிடித்தமாக இருக்குமோ, அதுதான் சக்கராத்தில் ஏற்படும். இது இன்பமோ அதுதான் சக்கராத். நான் ஓதிய குர்ஆன் வசனங்கள், ஹதீஸை ஞாபகப்படுத்தி விடயங்களை தொடர ஆரம்பிக்கிறேன். ஆரம்பத்தில் தக்வாவுடைய ஈமான்தாரிகளே, இத்தகுல்லாஹ் ஹக்க துகாத்திஹ், உண்மையான அச்சம், இறையச்சமாக நீங்கள் அல்லாஹ்வை அஞ்சுங்கள். வலா தமூதுன்ன இல்லா வஅன்தும் முஸ்லிமூன், முஸ்லிமாக அன்றி மௌத்தாகி விட வேண்டாம். இஸ்லாம் இல்லாமல் மௌத்தாகி விட வேண்டாம். அல்லாஹ் எல்லோரையும் பாதுகாக்க வேண்டும். ஒரு பாவத்தில் மௌத்தாகும் என்றால் ஈமான் நம்மை விட்டு கலந்துதான் மௌத்தாகும். ஒரு பாவம் செய்கின்ற பொழுது ஈமான் நம் ஆடையை கலக்குவது போன்று, களைவது போன்று கலறுகிறது. அந்த பாவத்திலிருந்து நாம் ஒதுங்கும் வரைக்கும் அந்த ஈமான் நம்மை விட்டு கலந்துதான் இருக்கிறது. பாவத்தினை மௌத்தாகினால் ஈமான் இல்லாத மௌத்து. வலா தமூதுன்ன இல்லா வஅன்தும் முஸ்லிமூன், முஸ்லிம்களாகவே அன்றி நீங்கள் மௌத்தாகி விட வேண்டாம். அடுத்த ஈமான்தாரிகளே, இத்தகுல்லாஹ், அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்கள். வல் தன்துர் நஃப்ஸும் மா கத்தமத் லிகத், ஒவ்வொரு ஆத்மாவும் நாளை மறுமைக்காக என்ன முற்படுத்தி அனுப்பியிருக்கிறேன் என்று பார்க்கவும். நாளைக்காக என்ன சேமித்து வைத்திருக்கிறேன் அல்ல, என்ன செலவழித்திருக்கிறேன், எதை முற்படுத்தி அனுப்பியிருக்கிறேன், எத்தனை ரூபாய்கள் முற்படுத்தி மறுமை வங்கியிலே சேமிப்பு கணக்கு திறந்திருக்கிறேன், மறுமை வங்கியிலே முதலீடு செய்திருக்கிறேன்.
கனிமா என்ன பெருமை, வங்கியில் இத்தனை கோடி, இத்தனை ஏக்கர், இத்தனை காணி பூமி, இத்தனை கட்டடங்கள், இப்படியான விடயங்களில் பூரிப்போடு பார்த்து நமக்கு என்ன பிரயோசனம்? அனந்தரக்காரர்களுக்குரியது. அதை கேட்டார்களே, உங்களில் யாருக்கானது தன்னுடைய அனந்தரக்காரனுடைய சொத்து பணம் தனக்கு தன்னுடைய பணத்தை விட ஒப்புக்குரியதாக இருக்குமா? தன்னுடைய அனந்தரக்காரருக்கான சொத்து தனக்கு ஒப்பான சொத்தாக இருக்குமா? சொன்ன யாருக்கு அப்படி இருக்காது. தன்னுடையது என்பது தான் உட்படுத்தி அனுப்பியது. இதை விளங்குவதற்கு சிறிய ஒரு நிகழ்வு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய மனைவி ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹாவிடம் ஒரு ஆட்டை அறுத்து அதை மாமிசங்களை பங்கிடுமாறு ஒப்படைத்தார்கள். ஆட்டிறைச்சியவர்கள் பங்கு வையுங்கள். பங்கு வைத்து முடிகின்ற கட்டத்திலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்தார்கள். கேட்டார்கள், ஆயிஷா என்ன பேலன்ஸ், எது எஞ்சி இருக்கிறது? ஆயிஷா எல்லாம் சொன்னார்கள், எங்களுடைய பங்கு எல்லாவற்றையும் பங்குக்கு எங்களுக்கு ஒரு பங்களிக்க சொன்னீர்களே, அந்த பங்கு எஞ்சி இருக்கிறது, எல்லாம் கொடுத்து விட்டேன். சொன்னார்கள் ஆயிஷாவே ரலியல்லாஹு அன்ஹா, நீங்கள் எங்களுக்காக வைத்ததல்ல எஞ்சியது, நீங்கள் பிறருக்கு கொடுத்ததுதான் நமக்கான மிச்சம். நீங்கள் பங்கிட்டீர்களே, கொடுத்தீர்களே, அதுதான் எங்களுக்கான எஞ்சியது, எங்களுக்கான மிகுதி, நாங்கள் எடுத்ததல்ல. என்ன முற்படுத்தி அனுப்பியிருக்கிறேன் என்னுடைய கபருக்காக, மஹ்ஷருக்காக, சிராத்துக்காக, அந்த ஹிசாப் கேள்வி கணக்கு லேசாகுவதற்காக, சக்கராத் லேசாகுவதற்காக பயந்து கொள்ளுங்கள். அல்லாஹ்வை, அல்லாஹ்வுடைய அனைத்து காரியங்களையும் நன்கறிந்தவர். அந்த ஆயத்து முடிகிறது. அடுத்த ஆயத்து, ஒவ்வொரு ஜும்மாவுடைய தொழுகையிலும் வெள்ளிக்கிழமை இரவு இஷாவுடைய தொழுகை, சில வேளைகளிலே வெள்ளிக்கிழமை சஜிதா ஓதாத இடங்களில் ஃபஜ்ர் தொழுகையிலும் ஓதப்படுகின்ற ஒரு சூறாவுடைய ஆயத்து தான் பல் துக்ஸிரூனல் ஹயாத்தத் துன்யா. எப்பொழுதுமே நீங்கள் துனியாவுடைய வாழ்க்கையை தான் முற்படுத்துகிறீர்கள், தேர்வு செய்கிறீர்கள். துனியாவைத்தான் எப்பொழுதுமே முக்கியத்துவம் கொடுத்து அதைத்தான் தேர்ந்தெடுக்கிறீர்கள். வல்-ஆখিরাতু கைரு வ-அப்கா, மறுமைதான் சிறந்தது, நிரந்தரமானது. நிரந்தர வாழ்க்கை மறுமை. அந்த சஹாபாக்கள் கனிமாடு எடுப்பதற்கு சண்டை பிடிக்கவில்லை, கொடுப்பதற்கு சண்டை பிடித்தார்கள். பிறருடைய சொத்தை பறிப்பதற்கு வீடுகளை செய்யவில்லை, லஞ்சம் கொடுக்கவில்லை, பிறருக்கான உரிமையை ஓடிப்போய் வற்புறுத்தி கொடுத்தார்கள். முன்னோர்கள் நிகழ்வு தெரியும். படிப்பினை காணி வாங்குகிறார், காணி வாங்கிய காணியில் புதையல், வாங்கிய காணியில் புதையல். என்ன காணியை வாங்கினால் காணிக்குள் இருக்கின்ற எல்லாமே தனக்கு சொந்தம் என்பது சட்டம் சொல்லும். ஓடி செல்கிறார் புதையலோடு. விற்றவரிடம் புதையல் உங்களுக்குரியது. காணியை விற்றவர் சொல்கிறார், காணியை விற்றுவிட்டு அதற்குள் இருக்கின்ற அனைத்தும் உங்களுக்கு தான். துனியாவை ஒதுக்கினார்கள், பிறருக்கு கொடுக்க பாடுபட்டார்கள். உங்களுக்குரியது. அவர் சொல்கிறார், இல்லை உங்களுக்குரியது. வாக்குவாதம், விவாதம் நடக்கிறது. நடுவரை வைக்கிறார்கள். நடுவருடைய முடிவு என்ன? தீர்ப்புக்கு ஒரு வழிதான் இருக்கிறது, 2 பேரை சம்பந்தியாக்கி விடுவோம். உங்களுக்கு மகன் இருக்கிறாரா? 2 பேருக்கும் உங்களுடைய மனதில் முடித்துக் கொடுங்கள். அந்த 2 பேருடைய வாழ்க்கை செலவுக்கு இந்த புதையலை கொடுங்கள். பிறருடைய சொத்தை உங்களுக்குரியது, தனக்குரியது வாங்கினால் தனக்குரியது என்றாலும் அதிலே அவருடைய காணியில் இருந்த புதையல் அல்லவா என்று கொடுக்க பாடுபட்டார்கள். ஏன்? மறுமைதான் நோக்கம். மௌத்துக்கு பின்னால் நிம்மதியாக இருக்க வேண்டும், மௌத்து நிம்மதியாக அமைய வேண்டும். ஹதீஸை சொன்னேன்.
அந்த ஹதீஸ் என்ன சொல்கிறது? மன் ஆஷ அலா ஷைஇன் மாத அலைஹி. ஆரம்பத்தில் சுட்டிக்காட்டினேன், யார் ஒருவர் எந்த அமைப்பில் வாழ்கிறாரோ அந்த அமைப்பில் மௌத்தாகுவார். வாழ்க்கை எப்படி அமைகிறதோ அது போன்றுதான் மௌத்து வரும். ومن مات على شيء بعث عليه. எப்படி மௌத்தாகிறாரோ அப்படி எழுப்பப்படுவார். அதுதான் பல நிகழ்வுகளே வந்திருக்கிறது. திருடியவர் திருடிய பொருளோடு எழுப்புவார். பிறரை கத்தியால் குத்தி கொன்றவன் கத்தியோடு எழுப்புவான். போதையிலே மரணித்தவன் அவன் போத்தலால் போதைப்படுத்தினானா, எந்த வஸ்துவால் போதைப்படுத்தினானா அந்த போதை வஸ்தோடு எழுப்புவான். காணி பூமி அபகரித்தால் காணி 7 பூமிகளுக்கு தோண்டப்பட்டு அந்த 7 பூமிகளையும் மாலையாக போடப்பட்டு எழுப்புவார். இங்கு அவர் சமூகத்திலே பூமாலை போடப்பட்டவராக, பொன்னாடை போட்டப்பட்டவராக, பொன்னாடை போர்த்தப்பட்டு கௌரவிக்கப்பட்ட ஒரு முக்கியமான ஒருவராக, வசதியுள்ள ஒருவராக உலகத்திலே இருப்பார். இங்கு பூமாலை, அங்கு பூமி மாலை. இங்கு பூமாலை, அங்க பூமி மாலை. மற்றவர்களுடைய அபகரித்து அந்த பூமியை 7 பூமிகள் வரைக்கும் தோன்றி அல்லாஹ் தோன்றி அந்த களத்திலே சுமத்தாது. எதை பறித்தானோ அதனோடு எழுப்புவார். வீட்டை கடையை பல காலம் கூலிக்கிறது என்று நாட்டு சட்டம் சொல்லுகிறது என்று அதற்குரிய விடயத்தை என்ன கையாண்டு பறிக்கிறோமா? இஸ்லாம் சொல்லுகிறது 100 அல்ல 1000 வருடம் கூலிக்கு இருந்தாலும் உரிமையானதுக்குத்தான் அந்த வீடு சொந்தம். கூலி வீடு கூலி வீடு தான், கூலிக்கடை கூலிக்கடை தான். கூலிக்கெடுத்த காணி வயல் பூமி அவருக்குரியதான். இவ்வளவு காலம் வயல் செய்துவிட்ட என்பதற்காக உங்களுக்கு சொந்தமாகாது என்று இஸ்லாம் சொல்கிறது. எனவே வயலை தூக்கிக் கொண்டு எழும்புவார், வீட்டை தூக்கிக் கொண்டு எழும்புவார், கடையை பறித்தவர் கடையை தூக்கிக் கொண்டு எழும்புவார். யாரிடமிருந்து எதை பறித்தாரோ அதை சுமந்து கொண்டு எழும்புவார். எப்படிப்பட்ட கேவலமான நிகழ்வு! பிறருக்கு பொதுச்சத்திலே துரோகம் செய்திருந்தால் இங்கு அதற்குரிய சான்றுகளை, ஆதாரங்களை, அதற்குரிய விடயங்களை மக்களுக்கு கருப்பை வெள்ளையாக, பிழையை சரியாக, குற்றவாளியை நிரபராதியாக, நிரபராதியை குற்றவாளியாக மாற்ற முடியும். அதற்கு ஏதாவது சம்திங் பாவித்து மாற்ற முடியும். ஆனால் கண்ணியமானவர்களே, முழு உலகத்தை சங்கத்தால் நிறைத்து அதில் 2 மடங்கு பெருத்து முழு உலகத்தையும் இரட்டிப்பான சங்கத்தை கொண்டு நிறைத்து நரக வேதனையிலிருந்து தண்டனையிலிருந்து தப்பிப்பதற்கு அல்லாஹ்வுக்கு இந்த சந்தர்ப்பத்தை கொடுப்போம் என்று முயற்சித்தாலும் அவர்களிடமிருந்து அதை ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டார்கள். அந்த நாளில் உண்மையில் வெளியாகும். இந்த நாளில் வீட்டையும் காணியையும் சொத்துக்களையும் மக்களுடைய அபகரித்த பொருட்களையும் தான் பாவமான நிலைமையில் மரணித்து அந்த நிலையில் இருக்கப்படாமல் எப்படி அரிசிக்கு கீழே நிழல் பெறுவது? இறையற்றத்தோடு வாழ்ந்த வாலிபரா அரிசிக்கு கீழே நிழல் கிடைக்கும்? நேர்மையான ஒரு அதிகாரியா, தலைவரா அரிசிக்கு கீழே நிழல் கிடைக்கும்? இடக்கரத்துக்கு தெரியாமல் வழக்கரத்தால் கொடை கொடுக்கின்ற வள்ளலாக இருந்தாரா? தான தர்மங்கள் கொடுக்கின்ற கொடையாளியாக இருந்தாரா? அரிசிக்கு கீழே நிழல் கிடைக்கும். தனிமையிலே இருந்து அல்லாவை பயந்து கண்ணீர் வடிக்க அல்லாவை துணித்து தியானம் செய்து அழுதாரா? அரிசிக்கு கீழே நிழல் கிடைக்கும். இங்கொரு கூட்டம் வியர்வையிலே மூழ்கி கொண்டிருக்கின்ற பொழுது மற்றொரு கூட்டம் அரிசிக்கு கீழே அந்த நிலையை வீற்றிருப்பார்கள். முத்து மேடைகளை வீற்றிருப்பார்கள், ஒளியாலான மேடைகளிலே வீற்றிருப்பார்கள். இப்படியான கௌரவம் கிடைப்பதற்குத்தான் இப்படியான துனியாவுடைய வாழ்க்கையில் கொஞ்சம் நம்முடைய நிலைமையை சீர்தூக்கி பார்த்து மறுமையை இலக்காக கொண்டு வாழ வேண்டும் என்பதற்குத்தான் இப்படியான விடயங்களை நான் முன்வைத்துக் கொண்டிருக்கிறேன். அன்பானவர்களே, இப்பொழுது நான் இந்த ஹதீஸுக்கு 2 பகுதிகளை கொண்ட சான்றுகளை முன்வைத்து முடிக்கிறேன். இறுதிக்கட்டம். மன் மாசா அலா ஷைஇ மன் ஆஷா அலா ஷைஇ மாசா அலைஹி. எந்த அமைப்பில் ஒருவர் வாழ்வாரோ அந்த அமைப்பில் மௌத்தாகுவார். சிறந்த உதாரணம், எதிலே லைத்திருப்போமோ அதிலே மௌத்து வரும்.
உலக மகா பணக்காரர், அந்த காலத்து சர்வதேச மட்டத்திலே வைத்திய வர்த்தகம் செய்த ஒரு வர்த்தகர், பல பேருக்கு சம்பளம் கொடுத்த ஒரு முதலாளி, 3-2 பங்கையோட அதிகமான ஆட்சியை பொறுப்பேற்று இன்னும் விஸ்தரிப்புகள் செய்த ஒரு ஆட்சியாளர் தான், பணக்காரர் தான், கண்ணியமானவர் தான், செல்வம் உள்ளவர் தான், செல்வாக்குள்ளவர் தான், முகமது ஸல்லல்லாஹு மருமகனும் தான். ஒரு மகள் மரணிக்க இன்னும் ஒரு மகளை முடித்துக் கொடுத்தது மாத்திரமல்லாமல், ஒரு ரிவாயத்திலே எனக்கு 40 மகள்மார் இருந்தாலும் ஒருவர் மௌத்தாக அந்த 40 மகள்மார்களையும் இவருக்கு முடித்துக் கொடுத்தேன் என்று சொல்ல மனிதர். மலக்குமார்களே இவரை பார்த்து வெட்கப்படுகின்ற அளவு மிக நாகரிகமான நாணமுள்ள மனிதர். கபிரிஸ்தானுக்கு சென்றால் தாடி நடையும் வரை அழுகின்ற மனிதர். 2 ரக்காத்துகளிலே 2 குர்ஆன்களை ஓதி இரவு வணக்கம் புரிகின்ற மனிதர். இப்பொழுது நம்மை சூழ இருக்கின்ற குர்ஆன், இந்த மஸ்ஜித் ராக்கையில் இருக்கின்ற குர்ஆன், இந்த சபையில் இருக்கின்ற ஹாஃபில்மார்கள் மனநமிடுவதற்கு பார்த்து ஓதிய குர்ஆன், உலகத்தில் எங்கு நடைபெற இருக்கின்ற ஒரு கிராஅத்துடைய அமைப்பில் இருக்கின்ற அல் முஸ்ஹப் என்று அந்த சொல்லப்பட்ட பெயரோடும் இவர்களுடைய பெயர் தான் இணைந்து வருகிறது. கண்ணியமானவர்களே, எப்படி மௌத்தாகினார் யாருக்கு விளங்கி இருக்கும்? பெயரை சொல்லாமல் அவருடைய சிறப்புகளை சொல்லிக் கொண்டு போகிறது. இவர் மௌத்தாக இருக்க வேண்டும் பில்புக்கோடு, கணக்கு புத்தகத்தோடு, கென்பேரில் வருவது போன்று ஒட்டகம் கழுதைகளிலே, கோவேறு கழுதைகளிலே பொருட்கள் வரும். பொஸ்ஸை தேடி சில்லறை வியாபாரிகள் பொருட்களை பேச்சஸ் பண்ணுவதற்கு, கொள்முதல் செய்வதற்கு எங்கு தெரியுமா தேடி வருவார்கள்? மஸ்ஜிதுக்கு. பெரும் தொழிலதிபர், பணக்காரர், வியாபாரி, கண்ணியமான ஆட்சியாளர், ஆனால் பொருட்கள் வந்து இறங்குகின்ற பொழுது அல்லாஹ்வுடைய மாளிகையில் இருப்பார். தொழிலும் தொழுகையும், அரசியலும் மஸ்ஜிதும், செல்வம் செல்வாக்கு அல்லாஹ்வுடைய தொடர்போடு, ஆன்மீகத்தோடு. அங்கு வந்துதான் எனக்கு இது தேவை, மஸ்ஜிதுக்கு உள்ளே அந்த மஸ்ஜித் ஒரு பகுதியிலே வெளியே சென்று அந்த கணக்கு வழக்குகளை பார்த்து அவர்களுடைய பணத்தை எடுத்து அவர்களுக்கான பொருட்களை போய் அவருடைய வேலையாட்களிடம் பணியாட்களிடம் எடுத்துக்கொண்டு போக சொல்வார்களாம். பில் போடுவதற்கு தேடி வருவது தொழில் அதிபரை மஸ்ஜிதுக்கு. எப்படி மூத்தாகினார்கள்? கணக்கு புத்தகங்களோட முன்னாள் என்ன ஸ்டோரிலா தவறல்ல, எங்கு மௌத்தாகினாலும் களிமாவோடு மௌத்தாகுவதானால் இது படிப்பினை. தாக்கப்படுகிறார்கள், முற்றுகையிடப்பட்டார்கள், இரத்தம் தெரிக்கிறது. கண்ணியமா இரத்தம் தெரித்தது முன்னால் என்ன? குர்ஆன். உலகத்துக்கு குர்ஆனை அச்சிட்டு வெளியாக்கிய பிரசுரித்த அந்த விநியோகம் செய்த அந்த நபருடைய மௌத்து குர்ஆன் முன்னால் இருக்கின்ற பொழுது வருகிறது. அல்லாஹ் உங்களுக்கு போதுமானவன், அவர்களுக்கு எதிராக உங்களை பாதுகாக்க உதவி செய்ய அந்த குர்ஆனும் என்று பாதுகாக்கப்பட்டிருப்பதாக வரலாறு சொல்கிறது. உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு. இப்படித்தான் கண்ணியமானவர்களே நம்முடைய மௌத்தும் அமைய வேண்டும். எதை கேட்டாலும் இல்லை என்று சொல்லாத ஒரு பெரும் கொடையாளிதான். யார் என்ன உதவி தேடினாலும் இருப்பதை கொடுக்கின்ற ஒரு கொடையாளி. ஒரு நாள் சாப்பிட்டால் மறுநாள் பசியோடு வாழ்ந்த 2.5-3 மாதங்கள் ஈச்சம்பழத்தையும் தண்ணீரையும் குடித்து வீட்டிலே அடுப்பெரிப்பதற்கு எண்ணெய் இல்லாமல் பட்டினியோடு வாழ்ந்த குடும்ப தலைவர் தான் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். கொடுக்கும் தன்மையுள்ளவருடைய மௌத்து எப்படி வந்தது? சக்கராத்திலும் 7 தீனார்கள் நபி அவர்கள் சதக்கா கொடுத்தார்கள். கொடுப்பவர் சக்கராத்திலும் கொடுத்து விட்டுத்தான் மௌத்தாகுவார். பறிப்பவர் சக்கராத்திலும் ஏதாவது பறி அவருடைய வழக்கைப்படியாவது வென்றுகொள் என்று பிள்ளைகளுக்கு பறிக்கின்ற உபதேசத்தோடு தான் மௌத்தாகுவார். சொன்னாரு ஜாயிலியா மௌத்துவர்களே, அவனோட பகை சண்டை நீங்களும் பரம்பரையா சண்டை பிடிக்க வேண்டும். ஆரம்பம் என்ன காரணம்? அவனுடைய ஒட்டகம் இவருடைய காணி ஒட்டக தொட்டியிலே
நீர் தொட்டியிலே தண்ணீர் குடித்ததற்காக பரம்பரை யுத்தம். அப்படித்தான் மௌத்துவர். வைராக்கியம் உள்ளவர் வைராக்கியத்தோடு தான் மௌத்தாகுவார். எனக்கெடுத்தாலும் மன்னிக்க வேண்டும், தூசணம் பேசுகின்றவர் தூசணம் தான் அவருடைய களிமாவாக அமையும். சின்ன நிகழ்வு மூன்றோடு முடிக்கிறேன். மாபெரும் திருடன் இருந்தான். முன்னே காலை மாமூர் சொல்லுகிறார், என்னுடைய ஊரில் பெரும் திருடனோடு இருந்தான். எப்படி தெரியுமா? செத்தான். ஒரு வீட்டுக்கு திருடுவதற்காக கூரையை உடைத்துக் கொண்டு கலத்திக் கொண்டு உள்ளே குதிக்கின்ற பொழுது அங்கே விழுந்து செத்தான். இன்னும் நாம் சொல்கிறார்கள், ஒருவருக்கு சக்கராத்திலே களிமா சொல்லிக் கொடுத்துக் கொண்டிருக்கிறேன், ஞாபகப்படுத்திக் கொண்டிருக்கிறேன். அவர் தராசி என்னுடைய தராசி என்று அவர் வியாபாரத்தோடு தராசியோடு சம்பந்தப்பட்ட வார்த்தையை புலம்பிக் கொண்டிருக்கிறார். விசாரித்து பார்த்தேன். கடைசியாக ரூபு தெரிந்தது தராசி என்ற வார்த்தையோடு. விசாரித்து பார்த்தால் அளவு நிறுவையில் செல்லும் ஒன்று செய்தவர். இன்னும் ஒரு பெண் சக்கராத்தினுடைய சொல்லுகிற என்னுடைய உறவுக்கார பெண்மணி சக்கராத்திரை களிமா ஞாபகப்படுத்தும் பொழுது, என்னுடைய நாக்கே, என்னுடைய நாவு என்னுடைய நாக்கு பத்துகிறது. மக்கள் பார்க்கிறார்கள், வெளியில் ஒன்றும் விளங்கவில்லை. என்னுடைய நாக்கு எரிகிற நெருப்பில். விசாரித்து பார்த்தால் மற்றவர்களை பற்றி புறம் பேசி கோல் மூட்டி செல்பவர்கள். புறம் பேசக்கூடிய கோல் மூட்டக்கூடிய களிமா நாக்கு பத்துகிறது. இன்னும் ஒரு களிமா சொல்லிக் கொடுத்தால் நல்லா ஊத்து இன்னும் ஊத்து என்று சொல்கிறார். என்ன ஊத்த சொல்லி இருப்பார் புரிந்து கொள்ளுங்கள். எப்படி மூத்தாக விரும்புகிறோம்? சுஜூதிலே மூத்தாக வேண்டுமா? குர்ஆனுக்கு முன்னால் மூத்தாக வேண்டுமா? மன்னிக்க வேண்டும், மஸ்ஜிதிலே மூத்தாக வேண்டுமா? பாரிலே மூத்தாக வேண்டுமா? மஸ்ஜிதிலே மூத்தாக வேண்டுமா? தியேட்டரிலே மூத்தாக வேண்டுமா? மஸ்ஜிதிலே மூத்தாக வேண்டுமா? குர்ஆன் ஓதிக்கொண்டு மூத்தாக வேண்டுமா? லேப்டாப்புக்கு முன்னால் மூத்தாக வேண்டுமா? கம்ப்யூட்டருக்கு முன்னால் மூத்தாக வேண்டுமா? கையிலே குர்ஆனோடு மூத்தாக வேண்டுமா? போனோடு மூத்தாக வேண்டுமா? காவிலே எதை கேட்டுக்கொண்டு மூத்தாக வேண்டும்? நல்ல நல்ல வார்த்தைகளை, நல்ல புத்திமதிகளை, குர்ஆனை, திக்ரை அல்லது இசை கேட்டுக்கொண்டு மூத்தாக வேண்டுமா? சிந்திப்போம். இரவில் உறங்குகின்ற பொழுது எப்படி உறங்குகிறோமோ அதுதான் சக்கராத்தாக அமையப் போகிறது. எனவே வாழ்க்கையை சிந்திப்போம், மாற்றுவோம். எப்படி வாழ்கிறோம் அப்படி மௌத்தாகுவோம், எப்படி மௌத்தாகுவோம் அப்படி எழுப்பப்படுவோம் என்ற ஹதீஸை தான் இந்த பிரசங்கங்களை விவரித்தேன். 3-4 குர்ஆன் வசனங்களை ஓதி, அந்த 3-4 குர்ஆன் வசனங்களும் ஒரு 6-7 சம்பவங்களும் ஒரு ஹதீஸும் தான் என்னுடைய பிரசங்கம். எல்லாம் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இப்படிப்பட்ட நிலைமைகளிலே அல்லாஹ்வை அடைகின்ற, அல்லாஹ்வுடைய நெருக்கத்தை பெறுகின்ற நல்லவர்களாக மாறும் பாக்கியத்தை அல்லாஹ் நமக்கு நசீபாக்குவானாக. நம்முடைய பாவங்களை மன்னித்தருள்வாயாக, நம்முடைய பெற்றோருடைய பாவங்களை மன்னித்தருள்வாயாக, மனைவி மக்களுடைய பாவங்களை மன்னித்தருள்வாயாக, உறவினர்களுடைய பாவங்களை மன்னித்தருள்வாயாக, பூரா முஸ்லிம்கள் மூமின்கள் அனைவருடைய பாவங்களை மன்னித்தருள்வாயாக, உண்மையான ஈமானை தருவாயாக, இஸ்லாமிய வாழ்க்கையை தருவாயாக, எல்லா நிலைமைகளிலும் உனக்கு பொருத்தமாக நமது ஆயுளை கணிக்க கிருபை செய்வாயாக. ஒரு நிமிடம் கூட பாவத்திலே கழியாமல் பாதுகாப்பாயாக, என்னுடைய பார்வைகளை பாதுகாப்பாயாக, காதுகளை பாதுகாப்பாயாக, சிந்தனைகளை பாதுகாப்பாயாக, நம்முடைய நடையுடைய பாவனைகளை பாதுகாப்பாயாக, நம்முடைய அசைவு அமைதி அனைத்தும் உன்னுடைய பொருத்தத்திற்காக அமைத்து தருவாயாக. பேசுகின்ற வார்த்தைகள் அனைத்தையும் நன்மையான வார்த்தைகளாக மாற்றுவாயாக. நம்மோடு பழக்குகின்ற அனைத்து விடயங்களும் நன்மைக்கான பழக்கங்களாக மாற்றுவாயாக. எல்லா நிலைமையிலும் உன்னுடைய தொடர்போடு வாழ்ந்து கலிமாவோடு உனக்கு பிடித்தமான ஒரு இபாதத்திலே உன்னுடைய திருப்தியோடு நம்முடைய ரோகக்கூடிய கிருபை செய்வாயாக. ஈமானுடன் வாழ்ந்து கலிமாவுடன் மரணிக்கக்கூடிய பாக்கியத்தை நம் அனைவருக்கும் நசீபாக்குவாயாக. அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.